Hey, this is Aarti, and I welcome you to the English Speaking Club. நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ஸ்கூல் படிக்கும்போது, ஒருவேளை நீங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் நீங்க ஸ்கூலுக்கு போம்போது, உங்க மேம் உங்கள்ட்ட என்ன கேட்பாங்க? "ஒய் வேர் யூ ஆப்சென்ட் எஸ்டர்டே?" அப்படின்னு கேட்பாங்க. பதிலுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? "சின்ஸ் ஐ ஹேட் ஃபீவர், ஐ வாஸ் ஆன் லீவ்" அப்படின்னு சொல்லுவீங்க. உங்க டீச்சர் உங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க? "நீ நேத்து ஏன் லீவு போட்ட?" அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? "எனக்கு ஃபீவர் இருந்ததுனால நான் லீவு போட்டேன்" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 2மே அவங்களும் ஏன் போட்டேன்னு கேட்குறாங்க. நீங்களும் இதனால தான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. 2ம் ஒரே வார்த்த தான். ஆனா, உங்க டீச்சர் பேசும்போது ஒய் வேர் யூ WERE ஒய் வேர் யூ ஆப்சென்ட்ன்னு கேட்குறாங்க. நீங்க ஐ வாஸ் ஆன் லீவ் அப்படி சொல்றீங்க. ஏன் அங்கே வேர் போடணும்? இங்கே வாஸ் போடணும்? இது மாதிரியான சந்தேகம் அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அத பத்தின ஒரு கிளியரான ஐடியா இருக்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இந்த வீடியோல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸையும், பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ பத்தியும் பேசப் போறோம். எப்படி பேசுவோம்? முதல்ல எந்த மாரியான இடங்கள்ல அத யூஸ் பண்ணணும்? 2வது எப்படி யூஸ் பண்ணணும்? அதாவது நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. தகுந்த சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா, எது மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ எப்பவும் போல கடைசியா வீடியோ முடியும்போது உங்களுக்கு ஒரு குட்டி டெஸ்ட். ஸோ தட் நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, சாதாரண இறந்த காலம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? நான் நேத்து பாட்டு பாடுனேன். அதுதான் பாஸ்ட் டென்ஸ். கரெக்ட்டா? நான் 1 வாரம் முன்னாடி பாட்டு பாடுனேன். அதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். நான் போன வருஷம் பாட்டு பாடுனேன். அதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். இப்போ எப்பலாம் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அத தெரிவிக்கிறதுக்கு இறந்த காலத்த பயன்படுத்துவீங்க. அவ்வளதான். இப்போ அதுக்கான ஃபார்மேட் என்ன? சரி, நடந்து முடிஞ்ச ஒரு செயல பத்தி பேச போறீங்க. பேசுறதுக்கு அந்த வாக்கியத்த அமைக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்டின்னா, சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் பக்கத்துல பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் போட்டுக்கோங்க. அது என்ன பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அப்டின்னா, போன வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல நான் ஒவ்வொரு வெர்ப்க்கும் 2, 2 வடிவம் குடுத்திருந்தேன். இப்ப ரைட் அப்படின்னு ஒரு வினைச்சொல் இருக்கு அப்படின்னா, ரோட் அப்படிங்கிறது அதோட V2 ஃபார்ம். ரிட்டன் அப்படிங்கிறது அதோட V3 ஃபார்ம். அப்ப நான் என்ன சொன்னேன்? V2ங்கிறது இறந்த காலம். இறந்த காலத்த குறிக்கிறது. V3ங்கிறது வினை எச்சத்த குறிக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஸோ, ஒவ்வொரு வினைக்கும் இருக்கிற இறந்த காலத்துடைய வார்த்தைய தான் இங்க பயன்படுத்தணும். அதாவது அந்த V1, V2, V3 அப்படிங்கிற அந்த ஷீட்ல 2வது காலம் என்ன இருக்கோ, அத எடுத்து இங்க ஃபிக்ஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்னா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். யார் அந்த வினைய செய்ய போறாங்களோ, அவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ கீழ ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்கேன். ஐ டிராங்க் காஃபி. நான் காஃபி குடித்தேன். இதுல பாருங்க டிராங்க் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். அப்போ ட்ரிங்க் அப்படிங்கிறது குடி. டிராங்க் அப்படின்னா குடித்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ நீங்க இறந்த காலத்த வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறீங்களோ, அப்ப எந்த வெர்ப சூஸ் பண்ணணும்? V2 ஃபார்ம சூஸ் பண்ணி இங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னமும் அந்த V1, V2, V3ல கன்ஃப்யூஷன் இருந்துச்சுன்னா, போன வீடியோ ஒரு தடவ போய் திருப்பி செக் பண்ணிட்டு மறுபடியும் இங்க வாங்க. யூ வில் பி மோர் கிளியரர். இங்க நான் இன்னொரு 4 எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் குடுத்துருக்கேன். முதல்ல பாருங்க ஐ டிராங்க் டீ. நான் டீ குடிச்சேன். 2வது ஐ பாட் அ பென் எஸ்டர்டே. நான் நேத்து ஒரு பேனா வாங்குனேன். அடுத்தது ஐ டான்ஸ்ட் ஹார்ட் இன் த பார்ட்டி லாஸ்ட் நைட். நேத்து ராத்திரி நடந்த பார்ட்டில நான் நல்லா ஆடுனேன். அடுத்தது ஷி கேம் டு மை வீக் லாஸ்ட் மந்த். போன மாசம் என் வீட்டுக்கு அவ வந்தா. ஆக்சுவலி ஐம் சாரி, இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஷி கேம் டு மை வீக் இல்ல. ஷி கேம் டு மை ஹோம் லாஸ்ட் மந்த். போன மாசம் அவ என் வீட்டுக்கு வந்தா. இது எல்லாத்துலயும் இருந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்ணணும் அப்டின்னா,
இந்த அத்தன சென்டென்ஸ்லயுமே அந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்கு. அத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக தான் நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ பயன்படுத்துறீங்க. அததான் இதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொரு ஒரு சின்ன விஷயம் சொல்லப் போறேன். பி வெர்ப்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். பி வெர்ப்னா என்னன்னது? முதல்ல பி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பிஇபி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங் இது அத்தனையுமே பி வெர்ப் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு என்ன பொருள்? இஸ்ஸுக்கு பொருளும் இருதான். ஆமுக்கு பொருளும் இருதான். ஆருக்கு பொருளும் இருதான். அது மாதிரி அத்தன இங்க நான் சொல்லியிருக்கிற அத்தன பேருக்குமே பொருள் என்னது? இரு. அதனால தான் அது எல்லாத்தையும் நம்ம பி வெர்ப்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனா, இதுல ஏதாவது சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கணும்ல. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ், ஆம், ஆர் 3மே நிகழ்காலத்த குறிக்கும். வாஸ், வேர் வந்து இறந்த காலத்த குறிக்கும். பீன் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ குறிக்கும். பீயிங் வந்து கன்டினியூயஸ் டென்ஸ குறிக்கும். இத பத்தி ஃபுல் கிளாரிட்டி பி வெர்ப்ஸ் அப்படிங்கிற வீடியோ பார்த்தா புரியும். இப்போதைக்கு நான் இதிலிருந்து சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். வாஸ் வேற எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஏன் நான் வாஸ் வேற பயன்படுத்துறேன் அப்படின்னா, இரு அப்படிங்கிறது அந்த வினைச்சொல் இல்லையா? இருந்த பாஸ்ட் டென்ஸ குறிக்கிற சொல் தான் வந்து வாஸும் வேரும். ஸோ அப்ப எப்ப வாஸ் போடுவீங்க அப்படின்னா, உங்க சப்ஜெக்ட் வந்து ஐ, ஹி, ஷி, இட் அது எல்லாம் இருந்துச்சுன்னா, இருந்த அப்படிங்கிற வார்த்தைய குறிக்கிறதுக்கு வாஸ் போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாஸ் அப்படின்னா இருந்த. இதுவே ஐ வாஸ் அப்படின்னா இருந்தேன். ஹி வாஸ் அப்படின்னா இருந்தான். ஷி வாஸ் அப்படின்னா இருந்தாள். இட் வாஸ் அப்படின்னா இருந்தது. அதே மாரி அடுத்தது பாருங்க. வி வேர் அப்படின்னா இருந்தோம். யூ வேர் அப்படின்னா இருந்தாய். தே வேர் அப்படின்னா இருந்தனர். அத்தனையுமே வந்து பாஸ்ட் டென்ஸ தான் குறிக்குது. இப்ப நீங்க மாத்தி வி வாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது தப்பு. கிராமட்டிக்கலி ராங். அப்படி ஒரு வார்த்தை அப்படி ஒரு சென்டென்ஸ் அமைக்கப்படக்கூடாது. இல்ல ஐ வேர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ எப்போ ஹி வந்தாலும் வாஸ் தான் வரணும். ஷி வந்தாலும் வாஸ் தான் வரணும். அப்பதான் அதுக்கான முழு அர்த்தம் கிடைக்கும். இப்ப அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஷி வாஸ் அ டீச்சர். அவ ஆசிரியையாக இருந்தாள். அப்போ ஷி அப்படிங்கிறது அவள். டீச்சர் அப்படிங்கிறது ஆசிரியை. அவள் ஆசிரியையாக இருந்தாள். அந்த இருந்தாள்ங்கிறது யாரு குறிக்கிறா? வாஸ் குறிக்குது. ஓகே. அடுத்த ஒன் பாருங்க. வி வேர் ஃபிரெண்ட்ஸ். நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். வி வேர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இருந்தோம். ஸோ நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். இப்போ அடுத்தது ஒண்ணு சொல்றேன். ஹேட் அப்படிங்கிற வார்த்தை. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஹேட் அப்படிங்கிறது வந்து ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையுடைய இறந்த கால சொல். அப்போ முதல்ல உங்களுக்கு ஹேவ்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, அதோட இறந்த காலம் தான் ஹேட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு சின்னதா ஒரு ரீகலெக்ஷன் பண்றேன். முதல்ல ஹேவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெற்றிரு அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு பேனா வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க அந்த பேனாவ பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல நீங்க ஹேவ் போடுவீங்க. அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸ பெற்றிருக்கீங்க. ஐ ஐ ஹேவ் அ ட்ரெஸ். என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கு. நான் ஒரு ட்ரெஸ்ஸை பெற்றிருக்கிறேன். இது மாதிரிலாம் உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னா, அத எப்படி எந்த வார்த்தைய வச்சு சொல்லுவீங்கன்னா, ஹேவ் வச்சு சொல்லுவீங்க. 2வது எதுக்கு ஹேவ் யூஸ் பண்ணுவீங்க அப்டின்னா, உணவு உண்பது. நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறீங்க அப்டின்னா, அதுக்கு நீங்க ஹேவ் அப்டின்னு போடலாம். ஐ ஆம் ஹேவிங் டின்னர் அப்டின்னா, நான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்டின்னு அர்த்தம். எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்டின்னா, ஈட்டு அப்படிதானே யூஸ் பண்ணுவோம். அப்ப ஈட்னா மட்டும் சாப்பிடுறது அர்த்தம் கிடையாது. ஹேவ்னாலும் சாப்பிடுறதுன்னு தான் அர்த்தம். இப்ப மொத்தத்துல நான் ஹேவ்க்கு 2 அர்த்தம் சொல்லியிருக்கேன். முதல் அர்த்தம் என்னது? பெற்றிரு. 2வது அர்த்தம் உணவ உட்கொள்றது. 3வது அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏற்பாடு பண்றது.
ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மீட்டிங் இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல ஹேவ் போடணும். மீட்டிங் ஏற் மீட்டிங் இருக்கு அப்படிங்கிறதுக்கும், மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தானே! ஸோ, ஒரு இவென்ட்டோ, ஒரு பார்ட்டியோ, ஒரு ஃபங்ஷனோ, ஒரு மீட்டிங்கோ இது எல்லாமே இருக்கு. அதாவது அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற இடத்துல மீனிங் அது அந்த மீனிங் வர்ற இடத்துல ஹேவ் போடணும். ஸோ, ஹேவுக்கு நான் திருப்பி ஒரு ஃபைனலா ஐ அம் ரீகலெக்டிங் யூ. ஹேவுக்கு 3 சொல்லியிருக்கிறேன். முதல்ல என்ன சொன்னேன்? பெற்றிரு. 2வது என்ன சொன்னேன்? உணவு உட்கொள்றது. 3வது ஆர்கனைஸ் பண்றது. ஏதோ ஒரு மீட்டிங்க, ஒரு பார்ட்டிய ஆர்கனைஸ் பண்றது. இது 3த்துக்கும் ஹேவ் அப்படின்னு போடுவோம். அப்போ ஹேட்ன்னா என்னது? இது அத்தனைக்கும் அப்படியே பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேட். இப்ப நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன். அது சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ ஹேட் அ பார்ட்டி லாஸ்ட் நைட். ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ, இப்ப ஏற்பாடு செய்றோம் அப்படிங்கிறப்போ ஹேவ் தான் வரும். ஆனா, அந்த பார்ட்டி எப்போ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? நேத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பட் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கும்போதே அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிருச்சு. அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன போடுவீங்க? ஹேட். ஐ ஹேட் அ பார்ட்டி லாஸ்ட் நைட். நேத்து ராத்திரி எனக்கு ஒரு பார்ட்டி இருந்தது. இதுதான் அதுக்கான அர்த்தம். அடுத்தது ஐ ஹேட் அ பென். என்னிடம் ஒரு பேனா இருந்தது. அல்லது நான் ஒரு பேனாவை பெற்றிருந்தேன். அந்த இடத்துல நான் ஹேட் போட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. ஐ ஹேவ் அ பென் அப்டின்னா, இப்ப என்கிட்ட ஒரு பென் இருக்குன்னு அர்த்தம். ஐ ஹேட் அ பென் அப்டின்னா, என்கிட்ட ஒரு பேனா இருந்துச்சு அப்டின்னு அர்த்தம். அப்போ இப்ப இல்ல. முன்னாடி இருந்துச்சு. அதத்தான் நீங்க வந்து ஹேட் போடுறீங்க. 3வது பாருங்க. ஐ ஹேட் மை ஃபுட். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சாப்பிடுறதுங்கிறதுக்கும் ஹேவ் போடலாம். அப்போ நான் உணவை சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மீனிங்ல வர்றது தான் ஐ ஹேட் மை ஃபுட். நீங்க நார்மலா ஆஃபீஸ்லலாம் பேசும்போது பார்த்திருப்பீங்க. எல்லாரும் கேட்பாங்க, "ஹேட் யூ ஃபுட்?" அப்படின்னு கேட்பாங்க. அதாவது சாப்பாடு சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டு முடிச்சிட்டியா? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்ப ஹேட் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? நான் என் உணவை சாப்பிட்டு முடித்து விட்டேன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, ஐ ஹேட் அ ஃபுட்பால் மேட்ச் எஸ்டர்டே. இது ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரி தான். ஒரு ஃபுட்பால் மேட்ச் நேத்து இருந்துச்சு. அதுக்காக ஹேட் போடுறீங்க. இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வெர்ப்ஸ பத்தி பேசும்போது என்ன சொன்னேன்? இந்த வாஸ், வேர் இது எல்லாத்துக்குமே இருந்தது அப்படின்னு தான் பொருள்னு சொன்னேன். இல்லையா? இப்ப இங்க பாருங்க. ஐ ஹேட் அ பார்ட்டி லாஸ்ட் நைட். நேத்து ராத்திரி எனக்கு ஒரு பார்ட்டி இருந்தது. அப்ப நான் இங்கேயும் இருந்தது தான் சொல்றேன். ஆனா ஏன் இந்த இடத்துல நான் வாஸ், வேர் போடாம ஹேட் போடுறேன்? ஒருவேள இந்த இடத்துல நான் வந்து வாஸ் போட்டிருந்தேன்னா, என்ன பொருள் வந்திருக்கும்? ஐ வாஸ் அ பார்ட்டி லாஸ்ட் நைட். அதுக்கு என்ன பொருள்? நேத்து ராத்திரி நான் பார்ட்டியாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா, நேத்து ராத்திரி ஒரு பார்ட்டிய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? 2த்துக்கு நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல பேசும்போது 2த்துக்குமே நம்ம இருந்ததுன்னு தான் சொல்றோம். அவ டீச்சரா இருந்தா. எனக்கு நேத்து நைட் ஒரு பார்ட்டி இருந்துச்சு. 2மே இருந்துச்சுன்னு தான் சொல்றோம். ஆனா, அதோட அர்த்தத்த பாருங்க. ஒரு பார்ட்டிய ஆர்கனைஸ் பண்ணும்போது ஹேட் தான் போடணும். சரி 2மே இப்ப ஹேட்னாலும் இருந்துச்சு தான். வாஸ்னாலும் இருந்துச்சு தான். அப்ப நான் இந்த இந்த இடத்துல ஹேடுக்கு பதிலா நான் வாஸ் போட்டேன்னா, அதோட பொருள் எப்படி மாறுதுன்னு புரியுதா? நான் நேத்து ராத்திரி பார்ட்டியாக இருந்தேன்னு மாறிடுது. ஸோ அப்படி மாறக்கூடாது. இதுவே அந்த இடத்துல ஐ ஹேட் அ பார்ட்டின்னு போட்டீங்கன்னா, எனக்கு ஒரு பார்ட்டி இருந்தது அப்படின்னு பொருள் மாறும். அதாவது பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஐ ஹேட் அ பென் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பேனா இருந்தது. ஐ வாஸ் அ பென் அப்படின்னா, நான் ஒரு பேனாவாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால தான் இந்த மாரி இடங்கள்ல மட்டும் ஹேட் யூஸ் பண்ணணும். அந்த மாரி இடங்கள்ல வாஸ் அல்லது வேர் யூஸ் பண்ணணும். மொத்தத்துல எல்லாமே இறந்த காலத்த குறிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட வாக்கியங்கள் தான். ஸோ எவ்ரிதிங் இதுவரைக்கும் குடுத்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே பாஸ்ட் டென்ஸ் தான். இப்போ அடுத்த டென்ஸ் போலாம். பாஸ்ட் கன்டினியூயஸ் டென்ஸ். பாஸ்ட் கன்டினியூயஸ் டென்ஸ்னா என்னது?
நேத்து நீ எனக்கு கால் பண்ணும்போது நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். அப்படிங்கிறது தான் பாஸ்ட் கன்டினியூயஸ் டென்ஸ். ஸோ வாட் இஸ் மென்ட் பை பாஸ்ட் கன்டினியூயஸ் டென்ஸ்? நேத்தோ இல்ல முந்தா நேத்தோ ஏதோ ஒரு இறந்த காலத்துல அந்த செயல நீங்க செஞ்சுகிட்டு இருந்திருப்பீங்க. அத குறிக்கிறதுக்கு வர்றது தான் பாஸ்ட் கன்டினியூயஸ் டென்ஸ். ஸோ அத எப்ப பயன்படுத்தணும்? அந்த எக்ஸாம்பிள்ஸ் வைக்கும்போது இது உங்களுக்கு தெளிவா புரியும். அகைன் இதுக்கு நான் ஃபார்மேட் குடுத்துருக்கேன். ஸோ எப்பவும் போல 2 ஃபார்மேட் குடுத்துருக்கேன். முதல் ஃபார்மேட்க்கும் 2வது ஃபார்மேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல வாஸ் போடுறேன். 2வது வேர் போடுறேன். அதே மாதிரி தான். முன்ன சொன்ன மாதிரியே சப்ஜெக்ட் வந்து ஐ, ஹி, ஷி, இட்டா இருந்துச்சுன்னா வாஸ் போடுங்க. வி, யூ, தேயா இருந்துச்சுன்னா வேர் போடுங்க. மத்தபடி வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. கீழ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ வாஸ் ஈட்டிங் இன் அ ரெஸ்டாரண்ட் வென் யூ கால்ட் மீ லாஸ்ட் நைட். நேத்து ராத்திரி நீ எனக்கு கால் பண்ணும்போது நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படிங்கிறத எந்த டென்ஸ் சொல்லி பயன்படுத்தி குறிப்பீங்க? நேத்து ராத்திரி நீ எனக்கு கால் பண்ணும் பொழுது. நீ எனக்கு கால் பண்ணும் பொழுது அப்படிங்கிறது சாதாரண இறந்த காலம். நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது பாஸ்ட் கன்டினியூயஸ் டென்ஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஐ வாஸ் ஈட்டிங். சப்ஜெக்ட் ஐங்கிறதுனால பக்கத்துல வாஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஐ வாஸ் ஈட்டிங் இன் அ ரெஸ்டாரண்ட் வென் யூ கால்ட் மீ லாஸ்ட் நைட். சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஈட் அப்படின்னா சாப்பிடு. ஈட்டிங் அப்படின்னா சாப்பிட்டு கொண்டு. வாஸ் ஈட்டிங் அப்படின்னா சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. We were playing football at 5 PM yesterday. நேத்து சாயந்திரம் 5 மணிக்கு நாங்க ஃபுட்பால் விளையாடிக் கொண்டிருந்தோம். ஸோ நேத்து ராத்திரி 5 நேத்து ஈவினிங் 5 மணிக்கு நான் உன்ன ஆன்லைன்ல பார்த்தனே! நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லலாம்? நான் ஆன்லைன்ல ஒரு ஃபுட்பால் கேம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். விளையாடிக் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பாஸ்ட் கன்டினியூயஸ் டென்ஸ பயன்படுத்துவீங்க. ஸோ அந்த டென்ஸ பயன்படுத்தணும்னா, எது மாதிரி வாக்கியத்த அமைக்கணும்? முதல்ல சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து போட்டுறணும். ஸோ சப்ஜெக்ட் யாருங்கிறத கவனிக்கணும். நம்மளோட சப்ஜெக்ட் வியா இருக்கு. ஸோ வி அப்டின்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? செகண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஃபார்முலா படி வி பக்கத்துல என்ன வரணும்? வேர் வரணும். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க? வேர போட்டுருவீங்க. அடுத்தது என்ன வினைன்னு பார்ப்பீங்க. அங்க என்ன வினை? நீங்க விளையாடிக்கிட்டு இருந்தது தான் வினை. ஸோ ப்ளே அப்படிங்கிறது வினை. பக்கத்துல ஐஎன்ஜி போட்டுப்பீங்க. ஸோ அப்ப ப்ளேனா என்னது? விளையாடு. பிளேயிங் அப்படின்னா விளையாடிக் கொண்டு. வேர் அப்படின்னா இருந்து, இருந்த அப்படின்னு அர்த்தம். முன்னாடி வியும் சேர்த்துக்கும்போது இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். வி வேர் பிளேயிங் அப்படின்னா விளையாடிக் கொண்டிருந்தோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ கெஸ் யூ வேர் ஈட்டிங் இன் த ரெஸ்டாரண்ட் வென் ஐ கால்ட் யூ எஸ்டர்டே. நேத்து நான் உனக்கு கால் பண்ணும்போது நீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னு நெனைக்கிறேன். அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும், தேர்ட் ஒன்னுக்கும் என்ன டிஃபரன்ஸு? 2த்துக்கும் பெரிய லெவல்ல டிஃபரன்ஸ் இல்ல. 2மே ஒண்ணு தான். நீ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீ எனக்கு நேத்து கால் பண்ணும்போது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். 3வது ஒன் வந்து நான் உனக்கு கால் பண்ணும்போது நீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னு நான் நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரே மீனிங். அது 2த்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. 2த்துலயும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாருங்க. லாஸ்ட் ஒன் ஷி வாஸ் டான்சிங் இன் ரெயின் பிஃபோர் 2 ஹவர்ஸ். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவ ஆடிக்கிட்டு இருந்தாள். சில பேருக்கு இது மாதிரி சந்தேகம் வரும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்டின்னா இன்னைக்கு தானே. இன்னைக்கு நடக்கிறதுக்கு நான் ஏன் வந்து பாஸ்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணணும்? அப்டின்னு கேட்டீங்கன்னா, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே அத செஞ்சுகிட்டு இருந்தீங்க. இப்ப செய்யலல்ல. இந்த நிமிஷம் இப்ப நீங்க ஆடி வெ வெள அ ரெயின்ல ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்டின்னா, நீங்க பிரசன்ட் கன்டினியூஸா யூஸ் பண்ணலாம். ஆனா, நீங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தீங்க. ஆடி முடிச்சுட்டீங்க. இப்ப நீங்க ஆடல. ஆடிக்கொண்டிருந்தீர்கள் அப்டின்னா எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? பாஸ்ட் கன்டினியூயஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க ஒரு குட்டி செல்ஃப் எவாலுவேஷன் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ ஆர் வெரி கிளியர் வித் எவ்ரிதிங் தட் ஐ ஹவ் டாட் யூ டுடே, திஸ் இஸ் சோ ஈஸி. இது ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ ஐ வில் கேட்ச் யூ இன் அனதர் வீடியோ. தேங்க் யூ.